2026 அட்மிஷனுக்காக ஒரு நல்ல ஆர்கிடெக்சர் காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ வாங்க, இன்னைக்கு நாம சென்னையோட பரபரப்பான ஐடி காரிடார்ல இருக்கிற முகமது சதக் ஏஜே அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சர் பத்தி பார்க்கலாம். இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் 1400. சரி, முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிச்சு பாப்போமா? இந்த ஒரு காலேஜோட தரமா இருந்தாலும் அதுக்கு முக்கிய காரணம் அதோட தலைமைதான் இல்லையா? அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டோட தலை சிறந்த அண்ணா பல்கலைக்கழகத்தோட முன்னாள் டீன், முன்னாள் பதிவாளர், அவங்களே ஒரு காலேஜுக்கு இயக்குனரா இருந்தா அந்த காலேஜோட தரம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கேட்ட அந்த கேள்விக்கான பதில்தான் டாக்டர் ராணி வேதமுத்து. இவங்க தான் இந்த காலேஜோட டிரெக்டர். இவங்க வெறும் டிரெக்டர் மட்டும் இல்லைங்க, அண்ணா யூனிவர்சிட்டியோட ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்கோட முன்னாள் டீனா இருந்திருக்காங்க. அதே யூனிவர்சிட்டியோட பதிவாளராகவும் பணியாற்றிருக்காங்க. ஆர்கிடெக்சர்ல PhD முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கெட்டி ஃபவுண்டேஷன் ஃபெலோஷிப், DAD கிராண்ட்னு சர்வதேச அங்கீகாரங்களையும் பெற்றிருக்காங்க. இவ்வளவு பெரிய அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் வழிநடத்துற காலேஜ்ல படிக்கும்போது மாணவர்களுக்கு கிடைக்கிற கல்வியோட தரம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். இவ்ளோ வலுவான தலைமையோட இயங்குற இந்த காலேஜ் பத்தினா சில அடிப்படை விவரங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த காலேஜோட முழு பெயர் முகமது சதக் ஏஜே அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சர். இது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங், அதாவது சுயநிதி கல்லூரி. இதோட லொகேஷன் ரொம்பவே ஸ்பெஷல். சென்னையோட OMRல சிப்காட் ஐடி பார்க்குள்ளேயே அமைஞ்சிருக்கு. இதனால நவீன கார்ப்பரேட் கட்டடக்கலை எப்படி இருக்குன்னு மாணவர்கள் நேரடியாவே பார்த்து கத்துக்க முடியும். இது அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் புது டெல்லியில இருக்கிற கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு முஸ்லிம் சிறுபான்மையினர் அந்தஸ்து பெற்ற ஒரு நிறுவனம். சரி, இந்த காலேஜ் நடத்துறது யாரு, அவங்களோட கல்வி பாரம்பரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? வாங்க, முகமது சதக் அறக்கட்டளைய பத்தி பாப்போம். முகமது சதக் அறக்கட்டளையோட பயணம் 1973ல கீழக்கரையில தொடங்குச்சு. ஒரு கல்வி மற்றும் தொண்டு நிறுவனமா ஆரம்பிச்சு அவங்க ஒரு முக்கியமான மைல்கல்ல அடைஞ்சாங்க. அது என்னன்னா, 1984ல இந்தியாவிலேயே முதல் சுயநிதி பொறியியல் கல்லூரியை நிறுவனது இவங்கதான். அப்படி பல கல்வி நிறுவனங்களை வெற்றிகரமா நடத்திட்டு வந்த அனுபவத்தோட 2010ல சென்னையில இந்த ஆர்கிடெக்சர் அகாடமிய தொடங்கினாங்க. இந்த அறக்கட்டளையோட நோக்கம் என்னன்னு அவங்களோட தலைவர் அல்-ஹஜாஜ் ஜனாப் SM முஹம்மது யூசுப் அவங்களோட இந்த ஒரு வரியிலே தெரிஞ்சுக்கலாம். மாணவர்களுக்காக நாம் எப்போதும் எதிர்காலத்தை உருவாக்க முடியாது, ஆனால் எதிர்காலத்திற்காக மாணவர்களை நாம் உருவாக்க முடியும். இது அவங்க கல்வி மேல வச்சிருக்கிற பார்வையோட ஆழத்தை காட்டுது. சரி, இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கிற அல்ல முக்கியமான பகுதிக்கு வருவோம். டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமா இங்க என்னென்ன படிப்புகள் இருக்குன்னு விரிவா பார்க்கலாம். முக்கியமா இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் 1400. 1400. சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ இது ரொம்ப தேவைப்படும், நோட் பண்ணிக்கோங்க. 2026 அட்மிஷனுக்கு இங்க 2 முக்கியமான இளங்கலை படிப்புகள் இருக்கு. ஒன்னு பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், அதாவது BArch. இதோட பிரான்ச் கோட் AR. இதுல மொத்தம் 80 சீட்ஸ் இருக்கு. ரெண்டாவது பேச்சுலர் ஆஃப் டிசைன், அதாவது B-Dash. இதோட பிரான்ச் கோட் DA. இதுல 30 சீட்ஸ் இருக்கு. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், பேச்சுலர் ஆஃப் டிசைன், அதாவது B-Dash கோர்ஸ் சமீபத்துல தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கிரியேட்டிவ் டிசைன் துறையில பெரிய லெவல்ல சாதிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு சூப்பரான புது வாய்ப்பு. வெறும் கோர்சஸ் மட்டும் பார்த்தா போதுமா? அங்க படிக்கிறதுக்கு ஏத்த சூழல், வசதிகள்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க, அத பத்தி இப்ப பாப்போம். கல்லூரியோட தரத்துக்கு ஒரு முக்கியமான சான்றிதழ் NAC அங்கீகாரம். இந்த கல்லூரிக்கு NAC B கிரேட் கொடுத்திருக்காங்க. இது எதை காட்டுதுன்னா, கல்லூரியோட கல்வி தரம், உள்கட்டமைப்பு, நிர்வாகம்னு எல்லாமே ஒரு நல்ல நிலையில இருக்கின்றதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வமான அத்தாட்சி. டாக்டர் ரெனி வேதமுத்து மாதிரி ஒரு வலுவான தலைமை இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து பல அனுபவமிக்க பேராசிரியர்கள் இங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு டாக்டர் ஸ்ரீபா, இவங்களுக்கு 11 வருஷ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்புறம் டாக்டர் வந்தனா பாலகிருஷ்ணன், இவங்களுக்கு 20 வருஷத்துக்கும் மேல அனுபவம் இருக்கு. இது போக கல்லூரியோட முதல்வரா பேராசிரியர் முகமது இத்ரீஸும் இருக்காரு. வெளியூர் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தங்கும் வசதி. மாணவர்களுக்கு காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே 120 பேர் தங்கக்கூடிய ஹாஸ்டல் இருக்கு. மாணவிகளுக்கு ஷோலிங்கநல்லூர்ல கேம்பஸ்க்கு வெளியே 71 ரூம்ஸோட பாதுகாப்பான ஹாஸ்டல் வசதி செஞ்சு கொடுத்திருக்காங்க. 2 ஹாஸ்டல்யுமே வெஜ், நான்வெஜ் 2 விதமான உணவு வசதியும் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டை பத்தி பாத்தீங்கன்னா, சென்னையோட பல முக்கியமான இடங்களுக்கும் காலேஜ் பஸ் வசதி இருக்கு. பக்கத்துல இருக்கிற பெரிய ரயில்வே ஸ்டேஷன் தாம்பரம், அது சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. படிப்பு மட்டும் இல்லாம மாணவர்களோட முழுமையான வளர்ச்சிக்கும் இங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க.
ஃபுட்பால், கிரிக்கெட், பாஸ்கெட்பால் மாதிரி அவுட்டோர் கேம்ஸ்க்கும் பேட்மிண்டன் மாதிரி இன்டோர் கேம்ஸ்க்கும் வசதிகள் இருக்கு. சரி, பாடத்திட்டத்தை தாண்டி மாணவர்களுக்கு வேற என்னென்ன வாய்ப்புகள், என்ன மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் இந்த காலேஜ்ல இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கல்லூரியோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இவங்க மாணவர்களுக்கு சர்வதேச அனுபவத்தை ஏற்படுத்தி தர்றதுதான். அதுக்காக மலேசியாவோட டேலர்ஸ் யூனிவர்சிட்டி, பிரான்ஸ்ல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டூர்ஸ் கூட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. இதனால மாணவர்களுக்கு சர்வதேச ஒர்க் ஷாப்ஸ், லெக்சர்ஸ், ஏன் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் திட்டங்கள்ல கூட பங்கேற்கிற வாய்ப்பு கிடைக்கும். கல்விக்கு நிதி ஒரு தடையா இருக்கக்கூடாதுங்கிறதுல இவங்க தெளிவா இருக்காங்க. அதனால தகுதியுள்ள மாணவர்களுக்கு முதல் பட்டதாரி, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம்பிசி, சிறுபான்மையினர் ஸ்காலர்ஷிப்னு பலவிதமான அரசு உதவிகள் கிடைக்க வழி செய்றாங்க. அது மட்டும் இல்லாம காலேஜ் சார்பிலையும் எம்எஸ்ஏஜே ஃப்ரீஷிப்ஸ் அப்படிங்கிற பேர்ல திறமை மற்றும் நிதி தேவையோட அடிப்படையில ஸ்காலர்ஷிப் கொடுக்கறாங்க. ஒரு முக்கியமான குறிப்பு, இங்கே நாம பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் ஏப்ரல் 2026 நிலவரப்படி கல்லூரியோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மற்றும் நம்பகமான அரசு தளங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. நீங்க அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட் தகவல்களை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது மாதிரி இன்னும் பல பொறியியல் கல்லூரிகளை பத்தி தெரிஞ்சுக்க profsem.com பார்வையிடுங்க. 12ஆம் வகுப்பிலிருந்து பொறியியல் முடிவுகள் வரை உங்களுக்கான உண்மையான வழிகாட்டி.